வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு என்ன பதிவுன்னா பெண்களுக்கான பதிவு. ஓகேங்களா? பெண்கள், சிறுவயது பெண்கள். நம்மெல்லாம் பெண்கள்லாம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கணும், ரொம்ப அறிவுத்திறனோடு இருக்கணும். பெண்கள் கொஞ்சத்தில் நம்ம நம்ம மனசை விட்டுறக்கூடாது எந்த விஷயத்துலையுமே. இது சிறு வயது பெண்களுக்காக. பெண்கள் போதே எல்லாருக்குமே இது பொருந்தும். ஆனால் கொஞ்சம் மெச்சூரிட்டி, அதாவது கொஞ்சம் வயசு ஏற ஏற அவங்களுக்கு நல்லது கெட்டதுன்ற பக்குவம் தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் தெரியாது. ஆஹா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டா அப்படி செய்யக்கூடாது. நம்ம அழகாக இருக்கணும் அவன் சொல்கிறான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை அப்படியா சொல்லிட்டு போகிற அந்த ஒரு பக்குவத்தை கொண்டு வரணும். ஏன்னா நான் பெண்கள் விழுந்து விடுறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் நம்பி வாழ்க்கையை நாம் வீணடிச்சிக்க கூடாது. அதே மாதிரி பெண்கள் ஒரு வாட்டி தம் வாழ்க்கையில் விழுந்து விட்டாலும் தவறு செஞ்சிடுறாங்க, ஏதோ ஒரு தவறு, அதுலேருந்து அவங்க திருப்பி அவங்களே தான் எழுந்து முன்னால் வரணுமே தவிர இந்த வாட்டி இப்படி ஆகிப்போச்சு அடுத்த வாட்டி எப்படி ஆகுமோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொள்ளக்கூடாது. எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும் மனோதைரியத்தோடு அதை போராடி அதில் வெற்றி பெறணும். வெற்றி பெற்று முன்னுக்கு வரணுமே தவிர செய்ததை நினைத்தோ இல்லை நடந்ததை நினைத்தோ வேதனைப்பட்டு திருப்பி நாம் அந்த படுகொலியில் போய் விடுறது அது பெரிய முட்டாள்தனம். சரிங்களா? இதனால் பெண்கள் ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு இருக்கணும். தனக்கு தானே ஒரு வேலையை அமைச்சுக்கணும். தான் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத தானே ஒரு அமைப்பாக தனக்குள்ளே நம்ம இப்படி தான் ஆகணும், நம்ம படிக்கணும், மேலே இது பதவிக்கு போகணும், நம்ம வாழ்க்கை முறை இப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு சிறு வயதுனா ஒரு 10 வயசு குழந்தைக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு 18 இயர்ஸ்லேருந்தே அதெல்லாம் நினச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனோம்னா உங்களுக்கெல்லாம் தோல்வியே வராது, வெற்றி தான் வரும். சரிங்களா? வணக்கம்.